குருத்துவாரா சம்திங் அந்த கோயிலுக்குள்ள இந்த வீரர்கள் எல்லாம் போய் தங்களுடைய மத அடிப்படையிலே தொழுகையை நடத்துகிறார்கள், வழிபாடு செய்கிறார். சாமுவேல் கமலேசன் என்று சொல்லப்படக்கூடிய இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் வாசல் படியில போய் நிற்கிறார். அப்ப அதிகாரிகளுக்கு தெரிய வருது, கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில இது போன்ற பூஜை சடங்குகளில் நான் பங்கு பெற முடியாது. இதை கேட்ட உடனே மேல் அதிகாரிகளால் தாங்க முடியல. அடுத்த நிமிஷமே இவரை வேலையை விட்டு நீக்குறாங்க. அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை போனது மட்டுமல்ல, இது ஒரு பனிஷ்மெண்டின் மூலமா வேலை போறதுனால அவருக்கு பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி அனுப்பிட்டாங்க. உண்மையிலே ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவர் எதற்காக பணி நீக்கப்படலாம்? அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? வேலை செய்யற இடத்துல வேலை செய்யாம இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்லிட்டு லீவ போடுறது, என்னமோ ஒண்ணு. இப்படி நிறைய தவறுகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இணையாக அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட அந்த தண்டனை கொடுக்கப்படுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் தன்னுடைய மத நம்பிக்கையின்படி, அதுவும் கோவிலுக்கு வெளியே நான் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை வேலையை விட்டு எந்த ஒரு பென்ஷன் எதுவுமே இல்லாம வேலையை விட்டு நீக்குவது என்பது பின்னாளிலே இது போன்ற தீர்ப்புகள் நாளைக்கு எல்லா விதமான பல மதத்தினர் அங்கு இருக்கும் பொழுது எல்லாரையும் ஒரு மதத்துக்கு கண்டிப்பா நீ என்ன செய்யணும், சடங்குக்கு கீழ்பட்டே ஆகணும்னு இந்த தீர்ப்பை காண்பிச்சு என்ன பண்ணலாம்? யாரை வேண்டுமானாலும் அடிபணிய வைக்கலாம் அல்லவா? இதெல்லாம் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த சகோதரரை நான் பாராட்டுகிறேன். அந்த சகோதரர் கடைசி வரைக்கும் உத்தமத்தில் நின்றார். இந்த உலகம் வேண்டுமானாலும் அவரை எப்படி வேண்டுமானாலும் பார்த்து இருக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது.